நாம இன்னைக்கு பார்க்க போறது இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஆலப்புழா ஜிம்கானாங்கிற ஒரு மலையாள ஸ்போர்ட்ஸ் காமெடி என்டர்டைனர் மூவி தாங்க. ஸ்போர்ட்ஸ் மூவின்னு ஏதோ பயங்கர சீரியஸான மூவின்னு நினைச்சிட்டேன். இது என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை எப்படி ஓப்பன் பண்ணுன்றதுக்கான எக்ஸ்பிளைன் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் ஒரு ஜாலியான ஒரு படம். படத்தோட கதை ரொம்ப சிம்பிள் தான், ஆனா எக்ஸிகியூஷன் செம்மையா இருக்கும். 5 பசங்க 12th ஃபெயில் ஆயிடுறாங்க. அதனால என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப ஸ்போர்ட்ஸ்ல சேர்ந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமா பாஸ் பண்ணலாம்னு பாக்குறாங்க. அதுக்கு என்ன ஸ்போர்ட்டை சூஸ் பண்ணலாம்னு பாக்குறப்ப அப்ப பார்த்த ஒரு இன்ஸ்பிரேஷன்ல பாக்ஸிங்கை செலக்ட் பண்றாங்க. இப்போ இவங்க பாக்ஸிங் எப்படி யார்கிட்ட கத்துக்கிட்டாங்க, டோர்னமெண்ட் போய் ஜெயிச்சாங்களா, 12th பாஸ் பண்ணாங்களா அப்படிங்கறது தான் மீதி கதை. ஒரு பாக்ஸிங்ல இப்படி ஒரு கிளைமேக்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. அது என்னங்கறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படத்தை ஓபன் பண்ணா 6 பசங்க கல் ஊத்தி வச்சுட்டு குடிக்க ரெடியா உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு இவங்களுக்கு 12th பப்ளிக் எக்ஸாமோட ரிசல்ட். இன்னைக்கு ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ என்ன ரிசல்ட் வந்தாலும் குடிக்கிறோம் அப்படின்னு அந்த கேங்ல இருக்கிற ஜோஜோங்கிற பையன் சொல்றான். முதல்ல சிஃபாஸோட ரிசல்ட்டை செக் பண்றாங்க. ஃபெயில்னு வந்துடுது. ஃபெயிலா ரைட்டுன்னு அவனோட கல் எடுத்து குடிச்சுக்கிறான். அடுத்து இவன் பேர்ல இன்னொருத்தன் இருக்கான். அவன் பேர் சிஃபாஸ் அலி. ஒரே மாதிரி பேர் இருக்கிறதால இவன் மஞ்ச முடிக்காக பஞ்சு முட்டாயின்னு வச்சுப்போம். அவன் ரிசல்ட் எல்லாம் பார்த்தவன் வாயால கூட சொல்லல. இந்த சியர்ஸ்னு கிளாஸ் எடுத்து கொடுத்துறாங்க. அடுத்து டேவிட் ஜான், ஷார்ட்டா டிஜே, இவன்லாம் கிளாஸ் எடுத்து குடிச்சிட்டு தான் எக்ஸாம் நம்பரே சொல்றான். இவனும் ஃபெயில். அடுத்ததா ஜோஜோ, அவனுக்கு பாஸ் பண்ணிடுவோன்னு ஓரத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா ரிசல்ட் பார்த்தா அவனும் ஃபெயில். கடைசியா ஷானுவோட பாக்குறாங்க. 6 பேர்ல அவன் ஒருத்த பாஸ் பண்ணிடுறான். அதை கேட்டு 5 பேரும் இவன் மட்டும் எப்படா பாஸ் ஆனான்னு ஷாக் ஆயிடுறாங்க. சரி, எப்படி இருந்தாலும் குடிக்கணும்னு சொன்னதால குடின்னு சொல்ல, இல்லடா வீட்டுல அப்பா அம்மா வெயிட் பண்ணுவாங்க, குடிச்சிட்டு போக முடியாது, நாளைக்கு பாப்போம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இவங்க குடிச்சிட்டு வெளில சுத்திட்டு கடைசியா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஜோஜோட அம்மா இவன் பாஸ் ஆகி நல்ல மார்க் எடுத்துட்டா இட்டாலியில இருக்கிற அவங்க சொந்தக்காரங்க மூலமா அங்க அனுப்பிடலான்னு பார்த்தாங்க. ஆனா இவன் தான் ஃபெயில் ஆயிட்டானே, அதனால அவங்கிட்ட இப்படி ஃபெயிலா போயிட்டே புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இந்த படிப்பு ரிசல்ட் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. அடுத்த நாள் அவனுக்கு பிறந்த நாள் வருது. இவனும் ஷானுவும் போட்ல போயிட்டு இருக்க. அதுல ஜோஜோவோட ஆளு அனுவும் வருது. 2 பேரும் டெய்லி லுக்கு விட்டே லவ்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு போய் பேசுவோம்னு பேச அந்த பொண்ணும் இவன் கிட்ட ஜாலியா பேசுது. அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டாப் வந்துடுது. ஜோஜோ அவனோட ஸ்டாப்க்கு வந்து இறங்க அங்க அவனோட ஆளு சரின்னு உட்கார்ந்துருக்கா. நம்மள சுத்தி இருக்கிறதுல யாராவது ஒருத்தன் பிடிக்கிற பொண்ணெல்லாம் லவ் பண்ணிட்டு இருப்பான்ல, அந்த கேட்டகரி இவன். ஷெரீனும் ஜோஜோவும் டபுள் சைட் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லிக்காம லவ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஷெரீனுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். ஆனா ஜோஜோ அப்படி இல்ல, வேற யாரும் கிடைக்கலனா இவளையே லவ் பண்ணலாம்னு மெயினான சப்ஸ்டியூட்டா வச்சிருக்கான். அடுத்த நாள் டிஜேயோட கறிக்கடையில பசங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஆல்பின் ஒரு பையன் அங்க வரான். ஷிஃபாஸ் கிட்ட மரியாவை ஏன்டா ஃபாலோ பண்ற, வாட்ஸ்அப்ல கிஸ் வேணும்னு மெசேஜ் பண்ணிருக்கேன்னு கேக்குறான். இவனை பார்த்தா நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலையேங்கிற மாதிரி நடிக்கிறான். இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணனா அப்புறம் நல்லா இருக்காதுன்னு வார்னிங் கொடுத்துட்டு போறான். அவன் போனதுக்கு அப்புறம் பின்னாடியே டிஜே அங்க வர அவன் கிட்ட இது மாதிரி ஒருத்தன் வந்து மிரட்டிட்டு போனதா ஜோஜோ சொல்றான். அதனால அவனும் டிஜேவும் அந்த பையில சும்மா விடக்கூடாதுன்னு சொல்ல கேங்கோட அவங்க கிட்ட வராங்க. மண்ணு பொண்ணு பெண்ணு இது 3த்துக்கும் அடிச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டதில்ல அப்படின்னு டிஜே அவனை அடிக்க போக அந்த பையன் டிஜேவோட மூஞ்சிலேயே ஒண்ணு விட்டுடுறான். அதுல அவன் கீழே விழுந்து அரை மயக்கத்துக்கு போயிடுறான். எல்லாம் அந்த அடியை பார்த்து ஷாக் ஆக அப்பதான் அந்த பிரச்சனைக்கு காரணமான சிஃபாஸ் அடிச்சவன் ஸ்டேட் லெவல் பாக்ஸர்னு சொல்றான். அடா பாவி, இதை நீ முதலையே சொல்லி இருக்கணுமேடா அப்படின்னு டிஜே முழிக்க கை தாங்களா அவனை அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. ஆல்பியோட பாக்ஸிங் ஸ்டைல பார்த்து ஜோஜோ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறான். அன்னைக்குதான் வீட்டுக்கு வந்தவன் அப்பதான் பாக்ஸிங்னா என்ன, எப்படி எல்லாம் அடிக்கணும்னு யூடியூப்ல போட்டு பாக்குறான். அதுல அவனுக்கு பாக்ஸிங் மேல பயங்கர ஆர்வம் வந்துடுது. அதனால உடனே அவன் கேங்க கூப்பிட்டவன் 12th பாஸ் பண்றதுக்கும் காலேஜ் சேர்றதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றான். அப்படி அது என்ன ஐடியான்னு கேட்க ஜோஜோ ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்றான். நம்ம ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல சேர்ந்து நேஷனல் லெவல்ல விளையாடணும்னா ஏதாவது கிரேஸ் மார்க் கிடைக்கும், அதுல கோட்டா மூலமா பாஸ் ஆயிடலாம், நல்ல காலேஜ்லயும் சீட்டு கிடைக்கும். சரி, ஐடியாலாம் ஓகே தான், ஆனா எந்த கேம் விளையாடுறதுன்னு கேட்க இந்த கிரிக்கெட் ஃபுட்பால் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அதனால பாக்ஸிங்கை சூஸ் பண்ணலாம்னு சொல்றான். அதை கேட்டு கேங்கும் அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. இப்ப அதை கத்துக்க ஒரு இடம் வேணும், அதுக்கு எங்க போறதுன்னு எல்லாரும் யோசிக்க டிஜே ஆலப்புழா ஜிம்கானான்னு சொல்றான். பாக்ஸிங் சொல்லி தர ஒரு சென்டர் பேர் தாங்க ஆலப்புழா ஜிம்கானா. எல்லாரும் உடனே கிளம்பி கேங்க ஆலப்புழா ஜிம்கானாக்கு வந்து பாக்ஸிங் சேரணும்னு சொல்ல அங்க அவங்க 1000 ரூபாய் அட்வான்ஸ் 500 ரூபாய் மந்த்லி ஃபீஸ்னு சொல்றாங்க. அதை கேட்டு 5 பேரும் என்னது 500 1000 அப்படின்னு ஷாக் ஆயிடுறாங்க. அதுல ஒருத்தன் 1000 ரூபாயா, அப்ப நான் வீட்டுக்கு போறேன்ட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடறான். சார், நாங்களாம் சின்ன பசங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்காக வந்திருக்கோம், ஏதாவது பார்த்து பண்ணுங்க, இல்லனா இஎம்ஐ ஆப்ஷன் இருந்தா கூட நல்லா இருக்கும்னு சொல்ல அவரும் சரின்னு 300 ரூபாய் அட்வான்ஸ் 150 ரூபாய் ஃபீஸ்னு சொல்றாரு. கோச் கிட்ட அப்பவே பிராக்டிஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்ல அவர் அவங்கள முதல்ல 50 ரவுண்ட் ஓட சொல்றாரு. அவங்களும் மூச்சு வாங்க ரொம்ப நேரம் ஓடுறாங்க. இன்னும் எவ்வளவு ரவுண்ட் இருக்குன்னு பார்க்க 5 ரவுண்ட் சுத்தி இருக்காங்க, இன்னும் 45 ரவுண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சுத்திட்டு ஒரு கட்டத்துல வந்து உட்கார்ந்துடுறாங்க. வாங்க ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம்னு கேட்க நாளைக்கு 50 ரவுண்ட் சுத்துங்க, அதுக்கப்புறம் தான் ட்ரைனிங்னு சொல்லிடுறாரு. அதனால வேற வழி இல்லாம அடுத்த நாள் வந்தவங்க 50 ரவுண்ட் சுத்தி முடிக்க ட்ரைனிங்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஒரு நாள் முழுக்க பாக்ஸிங்கோட போஸும் எப்படி ஃபேஸை மறைச்சு ஆடணுங்கிறதையும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அடுத்து என்னன்னு கேட்க ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் பஞ்ச் சொல்லி தராங்க. அன்னைக்கு பூரா லெஃப்ட் ஹேண்ட் வச்சு 1 1 1ன்னு அதையே பண்றாங்க. இதை பார்த்த டிஜே எனக்கு பாக்ஸிங் வேணா குஸ்தி கத்துக்கிறேன்னு சொல்ல அவனை குஸ்திக்கு மாத்தி விட்டுறாரு. அடுத்த நாள் வந்து இன்னைக்காச்சும் ஏதாச்சும் பெருசா சொல்லி தருவாங்க
வாங்கலான்னு கேட்க அடுத்து ரைட் ஹேண்ட் பஞ்ச் சொல்லி தராரு. அன்னைக்கு 2-2-2ன்னு அதே பஞ்ச பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேங் இதுக்கு முன்னாடி சேர்ந்த பசங்க கிட்ட என்னடா இதே பண்ணிட்டு இருக்கோமேன்னு கேட்க அவங்க நாங்க ஒரு மாசமா 1-1-1 தான் பண்ணோம், 2வது மாசம் 2-2-2ன்னு தான் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்றான். இப்படியே பொறுமையா இவங்க ட்ரைனிங் போயிட்டு இருக்க ஒரு மாசம் ஆயிடுது. அப்பதான் ஆண்டனிங்கிற ஒருத்தர் அங்க வராரு. இவரு நேஷனல் லெவல் போட்டியில கலந்துகிட்ட ஒரு ஆளு. இப்ப ஏசியா லெவலுக்கு போறதுக்காக ட்ரைனிங் ஆயிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆண்டனியோட ட்ரைனிங் இந்த ஆலப்புழா ஜிம்கானால தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு அவர் இன்ட்ரோ பண்ணி வச்ச கோச் இப்ப கொஞ்ச நாள்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேட்ச் வரதால இவர் தான் இனிமே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு போறாப்ல. இப்ப வந்த கோச் ஆண்டனி நம்ம பசங்க எல்லாரையும் பார்க்க ஒருத்தனும் ப்ராப்பரான காஸ்டியூம்ல இல்ல. நம்ம கேங் ஆட்கள் ஷூவே போடல, அதுலயும் பஞ்சு முட்டாயி பாத்ரூம் செப்பலோட இருக்கான். அதுலயே அவருக்கு இவங்க பாக்ஸிங் கிளவுஸே பார்த்திருக்க மாட்டாங்கன்னு புரிஞ்சிடுது. அதனால உள்ள இருந்து ஒரு பாக்ஸிங் கிளவுஸ் எடுக்கிறாரு. அத முதல்ல ஜோஜோ கிட்ட கொடுத்து போட்டுக்க சொல்லி பஞ்சிங் பேக பஞ்ச் பண்ண சொல்றாரு. அவனும் கிளவுஸை போட்டுக்கிட்டு பஞ்ச் பண்றான். பஞ்சிங் பேக் சும்மா லைட்டா நகருது, அவ்வளவுதான். அதனால கோச் அவனா நல்லா பவர் ஏத்தி அடின்னு வெறியேத்த ஜோஜோவும் அவர் சொன்ன மாதிரி ஒரு பஞ்சை விடுறான். அதுல அந்த பேக்கே கலந்து கீழே விழுந்துருது. அதை பார்த்து அவன் கேங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஜோஜோ ஹாப்பி ஆயிடுறான். கோச்சுக்கு பரவாயில்ல இவன் தேறிடுவான்னு தோணுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல் டோர்னமெண்ட் ஆரம்பிக்குது. அங்கேயே பாக்ஸிங் குஸ்தின்னு ஒவ்வொரு சைட்ல நடக்குது. முதல்ல டிஜேக்கும் இன்னொரு ஆளுக்கும் குஸ்தி ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஆப்பனன்ட் டிஜேவை கவுத்து போட்டுடுறான். அது மட்டும் இல்லாம அந்த ஆப்பனன்ட் டிஜே மேல காலை வச்சு ஒரு போட்டோ ஷூட்டும் எடுத்துக்கிறான். அவ்வளவுதான், டிஜே தோத்துட்டு வந்துடுறான். இந்த டோர்னமெண்ட்லாம் பயங்கர பிஸியா நடந்துட்டு இருக்க ஜோஜோ அங்க ஒரு பொண்ணை பாக்குறான். இந்த பையன் பார்த்து புடிச்சு போற பொண்ணெல்லாம் லவ் பண்றான்ப்பா. இந்த பொண்ணு பேரு நட்டாஷா. இவளும் ஒரு பாக்ஸர் தான். நட்டாஷா கிட்ட வந்து பேரெல்லாம் கேட்டு இன்ட்ரோ ஆன ஜோஜோ அவகிட்ட நல்லா வளைஞ்சிக்கிட்டு இருக்க ஜோஜோவோட மேட்சை பார்க்க அங்க அவனோட ஆளு சரின்னு வரா. அவகிட்ட வந்து பேசிட்டு இருக்க பின்னாடியே மேட்ச் பார்க்க ஜோஜோ கூப்பிட்டு இருந்ததால அனுவும் அங்க வரா. அடுத்து ஜோஜோவோட மேட்ச் தான். ஆனா ஜோஜோக்கும் சிஃபாஸுக்கும் மேட்ச் வச்சிடறாங்க. என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் மேட்ச்னு வந்துட்டதால ஜோஜோ சிஃபாஸை குத்துன்னு குத்தி வெளியவே தள்ளிடுறான். அடிச்சவன் வெளில வந்து தண்ணியும் கொடுக்குறான். அடுத்து அங்க நட்டாஷாக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் மேட்ச் நடக்குது. அந்த பொண்ணு ஆல்ரெடி பாக்ஸிங்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கும் போல. அவ்வளவு ஸ்டைலா பயங்கரமா விளையாடுது. வந்த ஆப்போனன்ட்டை ஈஸியா நாக் அவுட் பண்ணிடுறான். பஞ்சு முட்டாயோட மேட்ச்ல அவன் ஜெயிச்சிடறான். கடைசியா ஆலப்புழா ஜிம்கானால இருக்கிற ஷிபுக்கும் தீபக்குங்கிற ஒருத்தனுக்கும் மேட்ச் நடக்குது. அதுல தீபக் ஷிபுவை ஒரே அடியில சாச்சிடுறான். இப்படி எல்லாரோட மேட்சும் நடந்து டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட் நல்லபடியா முடியுது. அன்னைக்கு ஜெயிச்சவங்களோட போட்டோஸ்லாம் நியூஸ் பேப்பர்லயும் வருது. ஜோஜோ அன்னைக்கு மேட்ச்ல ஜெயிச்சிருந்ததால அனு அவங்க கிட்ட ட்ரீட் கேட்க ஜோஜோ அடுத்த நாள் டிஜேவோட வீட்லயே பார்ட்டிக்கு பிளான் பண்ணி அனு அங்க வர சொல்றான். அவளும் அவன் ஃப்ரெண்டோட அங்க வரா. வந்தவங்க எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு பாட்டு போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க ஜோஜோ அனு கிட்ட வீட சுத்தி காட்டுறேன்னு அழைச்சிட்டு போறான். வீட்டுல மேல ஒரு ரூம் கழிச்சிட்டு வர அனு அவங்க கிட்ட கிஸ் பண்ணதானே என்ன கூப்பிட்டு வந்தேன்னு கேக்குறா. என்ன டைப் கிஸ் பண்ண போற? பிரெஞ்சு கிஸ்ஸா எஸ்கிமோவா அப்படின்னு அவ கிஸ் டைப்லாம் கேட்டதுலயே ஜோஜோவுக்கு பதட்டம் ஆயிடுது. ஐயோ எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு, என்னால இதை பண்ண முடியுமான்னு தெரியல, அதனால வா கீழே போயிடலாம்னு அழைச்சிட்டு வந்துடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் அங்கிருந்து கிளம்ப ஜோஜோ அவளை வழி அனுப்பி வச்சுட்டு வரான். உள்ள வரத்துக்குள்ளேயே அவகிட்ட இருந்து மெசேஜ் வருது. என்ன நல்லா கிஸ் பண்ற பாய் ஃப்ரெண்டு தான் எனக்கு வேணும், நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட, உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறான். ஆட பாவீங்களா, கிஸ் பண்ணி பிரேக்கப் ஆனா கூட பரவாயில்ல, இங்க ஜோஜோவுக்கு கிஸ் பண்ணாம பிரேக்கப் ஆயிடுச்சு. அதனால அவனுக்குன்னு இருக்கிற ஷெரீனுக்கு கால் பண்ணி உன் பாய் ஃப்ரெண்டு கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கணும்னு நினைக்கிறேன்னு கேட்கறான். அவன் அங்க ஆப்பம் ஊத்த முடியாம ஊத்திக்கிட்டு எனக்கு இப்போதைக்கு நல்லா ஆப்பம் சுடுறவன் தான் வேணும்னு சொல்லிட்டு வச்சிடறான். பிரேக்கப் ஆனதுல ஆளு கொஞ்சம் டவுன் ஆயிடுறான். அதுல இருந்து சரியா பிராக்டிஸ் பண்றதே இல்ல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஜோஜோவும் ஷெரீனும் மீட் பண்றாங்க. அப்பயும் அவன் பிரேக்கப் சோகத்திலேயே இருக்கான். என்னடா என்னாச்சு, கொஞ்ச நாளா நீ பழைய மாதிரியே இல்லையன்னு கேட்க அவன் கேம் பிராக்டிஸ்னு இருக்கிறதால எனர்ஜியே இல்ல, இதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்றான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு எந்த மாதிரி கிஸ் பிடிக்கும்னு கேட்க கிஸ்ல என்னடா டைப்பு, அது சிம்பிளா இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு அவன் கண்ணத்துல கிஸ் பண்ணி இப்படிதான் சொல்றான். அதுல ஹீரோக்கு ஒரு குஷி வந்துடுது. எனக்கும் பண்ணுன்னு இவ கண்ணத்தை காட்ட ஜோஜோ அவளுக்கு ஒண்ணு கொடுக்குறான். இப்ப ரெண்டு பேரும் ஹாப்பி. அதுல இருந்து ஜோஜோ வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி எல்லாரும் அடுத்து வரப்போற ஸ்டேட் லெவல் மேட்சுக்கு தயாராயிட்டு இருக்க அப்பதான் தீபக்னு ஒருத்தன் ஆலப்புழா ஜிம்கானாக்கு வரான். கடைசி டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்ல ஆலப்புழா ஜிம்கானால இருக்கிற ஷிபு அடிச்சான்ல அந்த பையன், அவன் இங்க சேரணும்னு கேட்க கோச்சும் வான்னு சேர்த்துக்கிறாரு. அவன்கிட்ட நீ யார்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தேன்னு கேட்க அவன் யூடியூப்ல பார்த்து கத்துக்கிட்டேன்னு சொல்றான். அன்னைக்கு இவனுக்கு பின்னாடியே வந்து இன்னும் ரெண்டு பேர் அங்க ஜாயின் பண்றாங்க. போன வருஷம் ஸ்டேட் லெவல் மேட்ச்ல கலந்துகிட்ட கிரண் ஒருத்தன் ஜாயின் பண்றான். அதுக்கப்புறம் கிறிஸ்டோபர்னு ஒருத்தன் வந்து சேர்றான். இன்னும் ஒரு மாசத்துல ஸ்டேட் லெவல் மேட்ச் வரப்போகுது. அதனால இன்னும் வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணணும், ஸ்ட்ரிக்ட் டயட் ஃபாலோ பண்ணணும்னு கோச் சொல்றாரு. அதோட நீங்க இதுவரை ஆலப்புழா ஜிம்கானாக்காக விளையாண்டிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்க ஆலப்புழாக்காக விளையாட போறீங்கன்னு சொல்றாரு. அதுல இருந்து கோச் சொல்லி தர மாதிரி வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்க அப்படியே பிராக்டிஸ் பண்ணி ஒரு மாசம் ஆயிடுது. அன்னைக்கு எல்லாரும் மேட்ச்க்கு வெளியூர் கிளம்ப ஜோஜோ அவங்க வீட்டுல நான் பாக்ஸிங் மேட்ச்க்கு கிளம்புறேன்னு சொல்றான். அதை கேட்ட அம்மா உனக்கு இதெல்லாம் தேவையாடா, போய் மூஞ்ச உடைச்சுக்கிட்டு வராதேன்னு சொல்றாங்க. அம்மா நான் ஸ்டேட் லெவல்ல நம்ம ஊருக்காக விளையாட போறேன், ஜெயிச்சுட்டு வரேன்னு சொல்ல அதுக்கு அவங்க கிளம்புறதுன்னு ஆயிட்டு போறப்ப ஏதாவது ஆம்புலன்ஸோட நம்பர் வாங்கிட்டு போன்னு சொல்றாங்க. நான் வரப்ப ஆம்புலன்ஸ்ல வரனா இல்ல கப்போட வரனா நீ பார்க்க தானே போற அப்படின்னு சொல்லிட்டு ஜோஜோ அங்க இருந்து கிளம்புறான். எல்லாரும் மேட்ச் நடக்கிற இடத்துக்கு வந்து அவங்க பேரை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. அங்க நட்டாஷாவும் அவளோட கிளப்ல இருந்து அவளும் அவ டீமும் வராங்க. கோச் அடுத்து போய் வெயிட் செக் பண்ணணும்னு சொல்ல ஜோஜோ வெயிட் செக் பண்ண வராம பயங்கரமா பசிக்குதுன்னு கேண்டீனுக்கு போய் முட்டை பப்ஸ் மீல்ஸ்னு வயிறு முட்டை சாப்பிட்டுறான். இந்த வெயிட் எதுக்காக பாக்குறாங்கன்னா ஒருத்தரோட வெயிட் வச்சுதான் அவங்க கேட்டகரியை பிரிப்பாங்க. ஜோஜோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு லைன்ல வந்து நிக்க அங்க ஃப்ரண்ட்ல வெயிட் செக் பண்ணிட்டு இருக்க 65 kg கேட்டகரி ஒருத்தன் நல்ல பக்கா பாடி பில்டர்ல இருக்கான்.
இருக்கான். இவன் அடிச்சா அவ்வளவுதான் போலயே அப்படின்னு எல்லாரும் வரிசையா வெயிட் செக் பண்ணிக்கிட்டு வர கடைசியா ஜோஜோ வெயிட் செக் பண்றான். நம்ம என்ன 60 கிலோ கிட்ட தானே இருப்போம்னு பார்த்தா ஹெவியா வயிறு முட்டை கட்டிட்டு வந்ததுல வெயிட் 65 கிலோவுக்கு வந்துடுது. அவனை 65 கிலோ கேட்டகரியில போட்டுடுறாங்க. சோலி முடிஞ்சு எல்லாம் வெயிட் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கோச் நம்ம போய் ரிங்க பார்ப்போம்னு மேட்ச் நடக்க போற ரிங்குக்கு அழைச்சிட்டு வராரு. அப்பதான் ப்ராப்பர் பாக்ஸிங் ரிங்கா நம்ம பசங்க நேர்ல பாக்குறாங்க. மேட்ச்ல நம்ம ஆப்போனண்ட்டை தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்னு எல்லாரும் சேர்ஸ் போட்டுக்கிறாங்க. அப்ப அங்க ஆர்கனைசிங் டீம்ல இருக்கிற ஒரு ஹெட் நம்ம கோச் ஆண்டனியை பார்க்க ஆண்டனி அவர்கிட்ட வராரு. அவரு ஆண்டனியை பார்த்த உடனே கத்த ஆரம்பிச்சிடுறாரு. இந்த ஹெட்டுக்கும் ஆலப்புழா ஜிம்கானால இருக்கிற ஆண்டனியோட கோச்சுக்கும் ஏதோ வாக்கா தகராறு இருக்கும் போல. அதுல ஆண்டனி மேலையும் காண்டில் இருக்காரு. அதனால நீ எப்படி உன்னோட நெக்ஸ்ட் லெவல் மேட்ச்ல ரிங்ல ஏறேன்னு பாப்போம்னு அவர்கிட்ட வார்னிங் கொடுத்துட்டு போறாரு. அதுக்கப்புறம் நம்ம பாய்ஸ் எல்லாம் அவங்க ஆப்போனன்ட்லாம் யாரு, அவங்க எப்படி இருக்காங்கன்னு ஒரு ரவுண்ட்ஸ் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜோஜோவோட ஆப்போனன்ட் தான் வேற லெவல். முதல்ல வெயிட் செக் பண்றப்போ ஒருத்தனை பார்த்து வாய பொழந்தாங்களா எல்லாரும். அவன் தான் ஜோஜோவோட ஆப்போனன்ட். ஆல்ரெடி 2 தடவை ஸ்டேட் லெவல்ல விளையாண்டவன். அது மட்டும் இல்லாம நிறைய லோக்கல் மேட்ச்லாம் விளையாண்டு ரெக்கார்டு வச்சிருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஆலப்புழா கேங் கேண்டீன்ல உட்காந்துருக்க அங்க வந்து ஒரு கேங் தீபக் யாருன்னு கேக்குறாங்க. தீபக் ஏஞ்சி வந்து நிக்க அந்த கேங்ல அவனுக்கு ஆப்போனண்டா ஆட போறவன் தீபக்கோட முகத்துக்கிட்ட வந்து முறைச்சிக்கிட்டு நிக்கிறான். பதிலுக்கு தீபக்கும் வா நீயா நானான்னு பாத்துருவோம்னு 2 பேரும் முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து சிஃபாஸ் யாருன்னு கேட்க சிஃபாஸ் என்ன வேணும்னு ஏஞ்சி வரான். சிஃபாஸோட ஆப்போனன்ட் அவனை முறைச்சிக்கிட்டு நிக்க சிஃபாஸும் அவனை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு கையை வாங்கினவன் ஏதோ அடிக்க போறான்னு பார்த்தா ஆப்போனன்ட்டோட கண்ணுல விரல வச்சிடறான். அதுல அந்த கேங் கொந்தளிக்க ஆரம்பிச்சிடுது. கோச் ஆண்டனி தான் அவங்க எல்லாரையும் கழிச்சு விட்டு அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபைனலா மேட்ச் ஆரம்பமாகுது. முதல் மேட்ச் ஆலப்புழா ஜிம்கானால இருக்கிற கிறிஸ்டோபருக்கு தான் நடக்குது. அவனை நம்ம ஜிம்கானா டீம் கோரஸா பாட்டு பாடி ஆரவாரத்தோட ரிங்ல ஏத்தி விடுறாங்க. அவனோட ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா போக போக அடி ஹெவியா விழ ஆரம்பிக்குது. முதல் ரவுண்ட்லயே ஆப்போனன்ட் அவன் வயித்திலே குத்துன்னு குத்த அதுல கிறிஸ்டோபர் ஆப்போனன்ட் மேல சாஞ்சி அவன் மேலேயே கக்கிடுறான். டக்குன்னு ஆப்போனன்ட் கீழே தள்ளி விட்டதுல ஃபுல்லா மட்டையாயிடுறான். ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. உடனே அவனை ஸ்ட்ரெச்சர்ல ஏத்தி எமர்ஜென்சி செக்அப்க்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. டாக்டர் அவனை மயக்கத்துல இருந்து எழுப்ப அம்மா அப்பா அம்மா என்கிட்ட பேசவே மாட்டாங்கன்னு டாக்டர் கிட்ட உளர ஆரம்பிச்சிடறான். அவனை தூக்கி உட்கார வைக்கிறாங்க. கோச் இப்ப என்னோட மேட்ச் என் ஆப்போனன்ட் எங்க, அவனை நாக் அவுட் பண்ணும்னு சொல்றான். அடே மென்டலு ஆல்ரெடி உன் மேட்ச் முடிஞ்சிடுச்சுடா, அடி வாங்கி உன் சட்டையெல்லாம் கக்கி வச்சிருக்க பாருன்னு நடந்ததெல்லாம் சொல்றாங்க. கோச் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அடுத்த மேட்ச்ல பாத்துக்கலாம்னு சொல்ல அடுத்த மேட்ச் அடுத்த வருஷம் தான், நீ இப்ப தூங்குன்னு தூங்க வச்சிடறாங்க. அடுத்து சிஃபாஸோட மேட்ச். அதே மாதிரி பாட்டு பாடி ஆரவாரத்தோட அனுப்பி வைக்கிறாங்க. சிஃபாஸ் ஆப்போனன்ட் அடிக்க ட்ரை பண்றான். ஒரு அடி கூட அவன் மேலேயே விழ மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அவன் கேஷுவலா மூவ் ஆகி இவன் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு இருக்கான். இவன் அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க அவன் நகர்ந்துகிட்டே இருக்கான். டக்குன்னு கேப்ல ஆப்போனன்ட் சிஃபாஸை ஒரே அடியா அடிச்சிடறான். அதுல ஆளு கீழே விழுந்து பப்பரக்கான்னு கிடக்கான். அடிச்ச அடியில சிஃபாஸுக்கு வாய் வீங்கி போய் கிடக்கு. இப்படி ஜிம்கானா டீம்ல இருந்து போன 2 பேரும் மோசமா தோத்துட்டு போய் வராங்க. அதுல கோச் பயங்கர காண்டாயிடுறாரு. இப்படியே போச்சுன்னா இங்க இருக்கிற யாரும் வின் பண்ண முடியாது, ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணி ஆடுங்க, இப்படி தோத்து போய் வெளில போனோம்னா நம்மள எல்லாரும் கேவலமா பாப்பாங்க அப்படின்னு கோச் மொத்த ஆதங்கத்தையும் கொட்ட கவலைப்படாதீங்க கோச், கோவமாகாதீங்க, கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிறோம்னு அவரை கூல் டவுன் பண்றாங்க. சரி இது எல்லாத்தையும் கேட்டவங்க ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வெறித்தனமா பிளான் போடுவாங்கன்னு பார்த்தா ஜோஜோ அவங்க கூட 2 பேரை அழைச்சிக்கிட்டு நட்டாஷாவை பாக்கிறதுக்காக போறான். அவன் அங்க அவளோட கிளப்ல இருக்கிற பொண்ணு கூட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. என்னப்பா இப்படி மூவ் பண்ணிட்டு இருக்கேன்னு ஜோஜோ அந்த பேடை வாங்கி இப்ப அடிக்க சொல்றான். அவ பார்த்தா முதல் மூவ்லயே பேடோட கேப்ல ஜோஜோட மூஞ்சிலேயே ஒன்னு வச்சிடறான். அடி நல்லா விழுந்துருது. இப்ப ஜோஜோக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. அதனால அதை சமாளிக்க ஹே அடுத்து என் மேட்ச் தான்ப்பா, போயிட்டு முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு அவள்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். சொல்ல போனா இப்ப பஞ்சு முட்டாயோட மேட்ச். இவன் ஆப்போனன்ட்டுக்கு டஃப் கொடுத்து ஆடிக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல ஆப்போனன்ட் இவனை அடிச்சு பிளாட் ஆக்கிடுறான். இருந்தாலும் வெறி கொண்டு டக்குன்னு எஞ்சிடறான். கோச் அவங்க கிட்ட ஆப்போனன்ட்டோட ரிப்ளே அடிக்க சொல்ல அவர் சொல்லி கொடுத்த மாதிரியே அங்கேயே அடிக்கிறான். அதுல ஆப்போனன்ட் மட்டையாயிடுறான். பஞ்சு முட்டாய் ஜெயிச்சிடறான். ஒரு வழியா ஜிம்கானா டீம்ல இருந்து ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்ப்பா. அடுத்ததா ஜோஜோவுக்கும் கட்டுமஸ்தானுக்கும் தான் மேட்ச் ஆரம்பிக்குது. ஜோஜோவுக்கு முதல் ரவுண்ட்லயே மூஞ்சில சரியான பஞ்சு விழுந்துடுது. அதுலயே பய பொறி கலங்கி போயிடுறான். 4 செகண்டுக்கு தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்த ஆரம்பிச்சிடுது. கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஜோஜோ தெளிவா இருக்கானான்னு கேட்க எப்படியோ கஷ்டப்பட்டு நார்மல் ஆகி ஓகே ரெடின்னு சொல்லிடுறான். 2வது ரவுண்ட்ல அவன் கிட்ட இருந்து அடி வாங்காம மறைஞ்சு ஆட பாக்குறான். ஆனா இந்த தடவை அதை விட பயங்கரமான ஒரு பஞ்ச் வைக்க ஜோஜோ அப்படியே கீழே விழுந்துடுறான். கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு எந்திரிக்க முடியுமான்னு கேட்க ஜோஜோ தலைய கூட ஆட்ட முடியாம என்னால இதுக்கு மேல முடியாதுன்னு தலையை அசைக்கிறான். அவ்வளவுதான் ஜோஜோவோட சொல்லி முடிஞ்சு. ஆப்போனன்ட் ஜெயிச்சிடறான். ஜோஜோ தோத்து போய் வெளில வந்துடுறான். பஞ்சு முட்டாயை தவிர நம்ம ஆளுங்க எல்லாரும் தோத்துடுறாங்க. அப்புறம் எதுக்கு இனிமே இங்க இருந்துகிட்டு வெளில போவோம்னு கிளம்ப அப்பதான் அடுத்து நட்டாஷாவோட மேட்ச்னு அனௌன்ஸ் பண்றாங்க. போறதுதான் போறோம், இந்த மேட்சை பார்த்துட்டு போயிடுவோம்னு ஜோஜோ சொல்ல நாங்க இங்க உட்காந்துருக்கோம், நீ வேணா பார்த்துட்டு வந்து தொலைன்னு சொல்றாங்க. நட்டாஷாவோட மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பொண்ணு அவ்வளவு ஸ்டைலா மூவ் பண்ணுது. சிரிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே டிஃபெண்ட் பண்றா. ஒரு அடி கூட வாங்கல. ஆனா அடி கொடுத்துக்கிட்டே இருக்கா. அவளோட ஒவ்வொரு மூவையும் ஜோஜோ அவ்வளவு ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல முதல் ரவுண்டு முடிஞ்சோன்னா அவகிட்ட ஓடி வந்த ஜோஜோ உன்னோட எல்லா மூவும் செமையா இருக்கு, நீயும் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு போறான். அதை கேட்டு அவளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஹாப்பி. இவ்வளவு நேரம் என்ஜாய் பண்ணி டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தவ இப்ப கீழே லெஃப்ட்ல ஒரு பஞ்ச், ரைட்ல ஒரு பஞ்ச், குனிறப்ப மூஞ்சில ஒரு பஞ்சுன்னு நாக் அவுட் பண்ணிடுறா. நட்டாஷா ஜெயிச்சிடறா. அதை பார்த்து ஜோஜோ துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடறான். அவன் ஜெயிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிருப்பானான்னு தெரியல. இவங்க கேங்கோட மேட்ச் எல்லாம் முடிஞ்சிடுது. நட்டாஷா மேட்சும் முடிஞ்சிட்டு அடுத்து கிரனோட மேட்ச் தான். ஆனா அந்த பையல அங்க ஆளே காணும். எங்கடா பையல ஆளை காணும்னு பார்த்தா போன தடவை மேட்ச்ல வாங்கின அடிக்கு பயந்துகிட்டு பாக்ஸிங் பண்ண மாட்டேன்னு உட்காந்துருக்கான். உடனே கோச் கிட்ட வந்த ஜோஜோ என்ன கோச் நீங்க ஏதாவது மோட்டிவேஷன் பண்ண வேண்டியதானேன்னு கேட்க
கேட்க, நானும் எவ்வளவு தடவை தாண்டா மோட்டிவேட் பண்றது, என்ன நம்ம பண்ணி பார்த்துட்டேன்னு சொல்றாரு. சரின்னு பசங்க வந்து அவன்கிட்ட பேசி பாக்குறாங்க. ஆனா அவன் அப்பயும் வரமாட்டேன்னு சொல்றான். அதனால இது சரிப்பட்டு வராதுன்னு வேற ஆங்கிள் அவனை டீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவன்லாம் ஆப்போனன்ட் அடிக்க லாய்க்கே இல்லடா, தோத்து போனா கூட பரவாயில்ல, இப்படி மேட்ச் ஆடாம போனா வெளில எல்லாரும் நம்மள கேவலமா பாப்பாங்க, வாங்க போய் ட்ரெயினையாச்சும் பிடிப்போம்னு உசுப்பேத்துறாங்க. அதுல பைய வெறியாகி வாங்கடா ஒத்த கை பார்த்துலான்ட்டு ரிங்குக்கு கிளம்பிடுறான். பார்க்கதான் கொஞ்சம் பவ்யமா இருக்கான். ஆனா எல்லா ரவுண்ட்லயும் ஆப்போனன்ட்டுக்கு கொஞ்சம் கூட சளைக்காம டஃப் கொடுத்துட்டு இருக்கான். இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்ததுல ஒரு கட்டத்துல டைமே முடிஞ்சிடுது. அதனால ரெக்கார்ட் படி யாருக்கு அதிகமா பாயிண்ட்ஸ் இருக்குன்னு செக் பண்றாங்க. பாயிண்ட் வைஸ் கிரணோட ஆப்போனன்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதால அவன் ஜெயிச்சிடறான். என்னதான் கிரண் மேட்ச்ல தோத்து இருந்தாலும் கடைசி வரையும் டஃப் கொடுத்தான்னு கோச் அவனை பாராட்டுறாரு. அடுத்து ஆலப்புழா ஜிம்கானாவோட கடைசி ஆளான தீபக்கோட மேட்ச் தான் பாக்கி இருக்கு. கடைசியா தீபக்கோட மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. தீபக் ஸ்டார்டிங்ல இருந்தே ஆப்போனன்ட் அடிக்க விடாம அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுலயும் பஞ்ச் எல்லாம் அவ்வளவு ஸ்டைலா வேற லெவல்ல இருக்கு. ஆப்போனன்ட் இப்படி அடி வாங்குறத பார்த்து அவனோட கேங்கே பயந்து போயிடுறாங்க. அதனால முதல் ரவுண்டு முடியறப்ப தீபக் கிட்ட வந்து ஆப்போனன்ட் கேங், டேய் ஒழுங்கா இப்படியே ஓடி போயிடு, இல்லனா உன்னையும் ஆளுங்களையும் வெட்டி கூறு போட்டுருவோம்னு மிரட்டிட்டு போறாங்க. அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகி திரும்ப அவனை போட்டு பொழந்துகிட்டு இருக்கான். அவ்வளவுதான், இவன் ஜெயிச்சிருவான்னு கோச் நம்பிக்கையில இருக்க அந்த கேங் சொன்னதை நினைச்சு பயந்து போய் தீபக் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னு பாதியிலே நிறுத்திடுறான். அதனால ஆப்போனன்ட் வின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இவன் இப்படி பண்ணதால கோச் செம்ம காண்டாகி அங்க இருந்து வெளில வந்துடுறாரு. ஜோஜோ தீபக்கோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரி வீடுன்னு அவனுக்கு ஆறுதல் சொல்றான். அவ்வளவுதான், எல்லாரோட மேட்சும் முடிஞ்சது, வாங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப அங்க நட்டாஷாவை பார்க்க ஜோஜோ தனியா அவகிட்ட வந்து பேசுறான். ஆமா, உனக்கு என்ன மாதிரி பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கும்னு டைரக்டா கேட்க, அவ உங்க கேங்ல இருக்கிற தீபக் மாதிரி பையனை தான் பிடிக்கும்னு சொல்லிடுறா. அவ்வளவுதான், ஓப்பனா சொல்லிட்டா. இதுக்கு மேல ஜோஜோ அவகிட்ட என்னத்த பேசுறது, ஓ தீபக்கா நல்ல சாய்ஸ் தான் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா தீபக் கிட்ட அப்போதைக்கு இதை பத்தி சொல்லிக்க மாட்டான். எல்லாரும் அங்க இருந்து கிளம்ப அப்பதான் பஞ்சு முட்டாய்க்கு இன்னொரு ரவுண்ட் இருக்குங்கிறதே எல்லாருக்கும் ஞாபகம் வருது. சரி எதுக்காக அந்த சான்ஸை நம்ம விடணும்னு திரும்ப எல்லாரும் உள்ள வராங்க. அவங்க இந்த தடவை சைலண்டா என்ட்ரி கொடுக்க ஆடியன்ஸே அவங்க டீமை பார்த்துட்டு இவங்க பாடின ஆலப்புழா ஜிம்கானாவோட கோரஸ் பாட்டா அவங்க பாடுறாங்க. நம்ம டீமுக்கு அது செம்ம ஃபீலை கொடுக்குது. அப்பன்னு பார்த்து கோச் வேற அங்க இல்ல. கோச் எங்க போனாரு ஆளக்கானம்னு ஜோஜோ தேடி போக அவரு வெளில பார்க்கிங்ல கடுப்புல உட்கார்ந்துருக்காரு. அவர்கிட்ட வந்த ஜோஜோ, உங்களோட கோபம் புரியுது கோச், ஆனா தீபக்கோட நிலைமையும் யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல யாரு இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்போம். சொல்ல போனா நம்ம தீபக் மேலேயே கோவப்படக்கூடாது, அவனை பயமுறுத்தின அந்த கேங் மேலதான் நம்ம கோவப்படணும் அப்படின்னு ஜோஜோ சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப சரியா அந்த கேங்ல இருக்கிற ஒரு ஆள் அவங்கள கிராஸ் பண்ணி போறான். அவனை பார்த்த உடனே கோச்சுக்கு வெறி ஏறுது. அந்த ஆளு பாத்ரூமுக்கு போக கையில ஒரு செங்கல் எடுத்துட்டு போன கோச் அவன் மூஞ்சிலேயே ஒண்ணு வைக்கிறாரு. அதுல அவன் கீழே சாய கோச் பவர்ஃபுல்லா ஒரு எத்தி அவனை பறக்க விட்டுடுறாரு. ஐயோ கோச் வாங்க, ஆளுங்க வந்துட போறாங்க, ஓடிடலாம்னு ஜோஜோ சொல்ல கோச் வேகமா உள்ள வந்து பாக்ஸிங் பண்ணிட்டு இருந்த பஞ்சு முட்டாய பாதியிலேயே நிறுத்தி மத்த பசங்களையும் அழைச்சிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. எல்லாரும் சத்தம் இல்லாம அங்க இருந்து சைலண்டா போயிட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சு அங்க வந்து ஆப்போனன்ட் கேங் நம்ம கேங்க சுத்து போட்டுடுறாங்க. அவங்க நம்ம டீம் அடிக்க வர நம்ம ஆளுங்க அவங்கள போட்டு பொழந்து எடுக்கிறாங்க. அங்க நம்ம ஆளுங்க அவங்கள அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்க அங்க இன்னொரு 10 பேர் நம்ம ஆளுங்களை லாக் பண்ணிடுறாங்க. எல்லாம் இருங்க நான் பேசி பாக்குறேன். தீபக் முன்னாடி வர அவனை ஆப்போனன்ட் டீம் ஆள் ஒருத்தன் ஓடி வந்து உதச்சு பறக்க விட்டுடுறான். அதை பார்த்த சிஃபாஸும் ஓடி வந்து ஆப்போனன்ட் ஆள பறக்க விட்டுடுறான். இப்படி ரெண்டு கேங்கும் அங்க இருக்கிற சந்துக்குள்ள நின்று அடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஆளுங்க அவங்கள அடிச்சுக்கிட்டே ஒவ்வொரு ஆளா செவுரியறி குதிச்சு ரோட்டுக்கு வராங்க. அவங்களும் விடாம பின்னாடியே வர ரெண்டு கேங்கும் ராத்திரி நடு ரோட்லயே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க உள்ள மேட்ச்ல அடி வாங்கினது தோத்து போனதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவங்கள ரோட்லயே போட்டு பொழந்து எடுத்துடுறாங்க. அப்ப அங்க போலீஸ் சைரன் சத்தம் கேட்க ரெண்டு கேங்கும் ஆளுக்கு ஒரு பக்கம் தெரிச்சிடுறாங்க. அங்க இருந்து எல்லாம் ஓடி போயிட்டு இருக்க ரன்னிங்லயே ஜோஜோ தீபக் கிட்ட நட்டாஷா அவனை லவ் பண்றாப்பான்னு சொல்றான். அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. டே இங்க வந்தாடா சொல்லுவேங்கிற மாதிரியே பாக்குறான். அப்ப அந்த பக்கமா ஒரு ஆம்புலன்ஸ் வர அதை நிறுத்தி பஸ் எதுவும் வரலன்னு ஊர்ல டிராப் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. அவரும் சரி பசங்க பாவம்னு ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிறாரு. அப்பதான் கோச் ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஒரு பாக்ஸிங் கோச்சா இருந்துகிட்டு நடு ரோட்ல இறங்கி சண்டை போட்டுட்டு இருந்தோமேனு அவர் மேலேயே அவருக்கு வெறுப்பு வந்துருது. அதனால பசங்களாம் அவர்கிட்ட இதை நம்ம வேணும்னே பண்ணல, சூழ்நிலை தான் அப்படி நம்மள பண்ண வச்சதுன்னு அவரை சமாதானப்படுத்துறாங்க. அடுத்த நாள் காலையில ஜோஜோவோட வீட்டு கதவை தட்டுறாங்க. அவன் அம்மா கதவை திறந்து பார்க்க வாசல்ல நம்ம பசங்களும் ஆம்புலன்ஸும் நிக்குது. அதை பார்த்த உடனே அவங்க சொன்ன மாதிரி அவங்க பையனுக்கு தான் ஏதோ ஆச்சோன்னு நினைச்சிடுறாங்க. அப்ப ஜோஜோ உள்ள இருந்து இறங்கி வரான். பஸ் இல்லைன்னு ஆம்புலன்ஸ்ல லிஃப்ட் கேட்டு வந்தோம்னு சொல்றான். எல்லாருக்கும் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்ல ஜோஜோவோட அம்மா எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு செஞ்சு போடுறாங்க. நான் தான் அப்பவே சொன்னல போயிட்டு அடி வாங்கிட்டு வராதன்னு. இப்ப பாரு அதுதான் நடந்திருக்கு. படிப்புலையும் பாஸ் ஆகல, ஸ்போர்ட்ஸ்லயும் ஒன்னும் இல்ல. அடுத்து வாழ்க்கையில என்னதான் பண்ண போறியோன்னு கழுவி ஊத்துறாங்க. அதுக்கு ஜோஜோவால எதுவுமே பேச முடியல. பையன் அப்செட் ஆயிடுறான். அதை பார்த்த நம்ம பசங்க ஏங்க இப்படி டாக்ஸிக் அம்மாவா இருக்கீங்க, ஜோஜோவை பத்தி உங்களுக்கு தெரியாது, என்னதான் நாங்க தோத்து போய் வந்திருந்தாலும் உங்க பையனாலதான் நாங்க அவ்வளவு தூரம் போனோம், அவன் தான் எங்களை கடைசி வரையும் மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தது, மாஸ்டருமே அவனை ரொம்ப நல்ல பையன்னு சொல்றாப்ல அப்படின்னு அவனை பத்தி அவன் அம்மா கிட்ட பெருமையா பேச இந்த மொமெண்ட்டுக்காக தான்டா நான் வாழ்க்கை பூரா காத்துக்கிட்டு இருந்தேன்னு அவனுக்கு ஒரு எனர்ஜி வந்துடுது. அம்மா நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னு தானே கேட்டீங்க, நாங்க அடுத்த வருஷம் ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்டுக்கு போறோம், கப்போட திரும்ப வரோம், இது பிளான் இல்ல சேலஞ்சுன்னு சொல்றான். நான் தான் இந்த ஆலப்புழா ஜிம்கானா டீமோட மேனேஜர், வாங்க பிராக்டிஸ் ஆரம்பிப்போமான்னு ஜோஜோ கேட்க நம்ம கேங்கும் வெறியோட ஆரம்பிப்போம்னு சொல்றாங்க. இந்த டயலாக்கோட இந்த படம் முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.